அட்சய திருதி அன்று என்னென்ன வாங்கலாம்? சித்திரை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை திரீதியை அட்சய திரீதியை என்று போற்றப்படுகிறது. அனைத்து நலன்களையும் அள்ளித்தரும் நாளாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் வெள்ளை, மஞ்சள் நிற பொருட்களை வாங்கினால் நலம் என்று வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தான் அன்று தங்கம் வாங்கினால் அது பெருகும் என்பது நம்பிக்கையானது. தங்கம் வாங்க முடியாதவர்கள் பூஜிக்கப்பட்ட குபேர காசுகளை வாங்கி பூஜித்து வந்தால் அடுத்த அட்சய திருதிக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் அட்சய திருதிய நாளில் உப்பு, அரிசி, மஞ்சள், குங்குமம் வாங்குவது சிறப்பு. இந்த நாள் தானம் செய்வதற்கு மிக சிறப்பான நாளாகும். குபேரன் தான் இழந்த சங்கநிதி, பதுமநிதிகளை திரும்ப பெற்ற நாள். குசேலன் கண்ணனுக்கு அவல் கொடுத்து தன் வறுமையை போக்கிய நாளும் இதுவே. பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்ற நாளும் இதுதான். பிட்சாடனரான சிவன் தன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்தில் காசி அன்னபூரணியிடமிருந்து உணவு பெற்று பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட நாளும் இதுதான். கௌரவர் சபையில் பாஞ்சாலி ஆடையை துச்சாதனன் உருவும்போது அட்சய என கண்ணன் கூற பாஞ்சாலியின் புடவை வளர்ந்து அவள் மானம் காத்த நாள் இதுதான். ஆதிசங்கரர் கனக தாரா ஸ்தோத்திரம் பாடிய திருநாளும் இதுவே. அட்சய திருதியையில் செய்யும் எல்லா வகைதான தர்மங்களும் அளவில்லாத பயன்களை தரும். குபேர காசுகள் வேண்டுபவர்கள் கீழே உள்ள மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்தால் உங்கள் இல்லம் தேடி வரும். ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.